கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நலகே நகரின் மாட்டுத் தொழுவம் அதில் பிறந்தார் பரமபிதா. சூசை கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிதா. சூசை கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிதா. 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 மையம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன்னுயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. எல்லா உயிர்களும் தன்னுயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் நகரே பஸ்கா பண்டிகைக்கு பரமன் போனாரே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. இயேசுவின் கேள்வியில் ஆலய குருக்கள் ஆனந்தமானாரே. இளமை செய்த திறமையில் பஸ்கா பெருமையை வளர்த்தாரே. இளமை செய்த திறமையில் பஸ்கா பெருமையை வளர்த்தாரே. இளமை பருவத்தில் எளிய வாழ்க்கையில் இருப்பிடமானாரே. இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையும் மறைந்தாரே. இயேசுவால் செய்த தட்டு தொழிலையே தமையனும் செய்தாரே. தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவர் தொண்டு என்றார். இயேசு ஆண்டவர் தொண்டு என்றார். 9ஆம் வயதில் யோர்தான் ஆற்றின் கரையில் சென்றாரே. யோவான் என்ற ஞானியினர் தான் தோன்றுகளித்தாரே. ஞான ஸ்நானமும் பெற்றாரே. துன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழிபட சொன்னாரே. இன்று நண்பனாம்புதான் நன்றியை மறந்து காட்டிக் கொடுத்தானே. 30 காசுக்காகவே காட்டிக் கொடுத்தானே. நகரின் மெல்ல நீதிமன்றத்தில் இயேசு நின்றாரே. தெய்வ நிந்தனை செய்பவர் என்ற பழியை சுமந்தாரே. சிவப்பு அங்கியால் இயேசுவை மூடி சவுக்கால் அடித்தாரே. இயேசுவை சிலுவையில் அறைந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும்